இப்ப கிறிஸ்துவத்திற்குள்ளவே நிறைய பிரிவுகள் இருந்து இப்ப நாம எந்த பிரிவை சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க எந்த டினாமினேஷன் கேட்டா நீங்க என்ன பதில சொல்லுவீங்க? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நம்ம எந்த டினாமினேஷனும் சேர்ந்தவர்கள் அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த டினாமினேஷனையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இயேசு கிறிஸ்து எந்த பிரிவுகளை குறித்தும் பேசவில்லை. இவைகள் எல்லாம் மனிதனால ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகளா இருக்கிறபடினால இதுல மனிதர்கள் எது தங்களுக்கு சாதகமா இருக்குமோ அதுல அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிறார்கள், இணைந்து கொள்ளுகிறார்கள். இதுல என்ன லாபம் இருக்கும்? இதுல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது லாபம் இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா உபதேசங்களிலும் வேணா ஒரு விதத்துல டாக்டரின் இருக்கு பாருங்க, அதுல வேணா வித்தியாசங்கள் ஒரு சில இடங்களில் இருக்கலாமே ஒழிய ஒரு மனுஷனாலும் அதுல எவ்விதமான லாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் it is given for every denomination, எல்லா பிரிவுகளுக்குமே பரிசுத்த ஆவியானவர் இலவசமாக சமமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும்.